அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா பிஆர்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதீப்போட ரெட் கார்டுக்கும் கூல் சேஸுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. விசித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா, கூல் சேஸ் வந்து முதல் குற்றவாளி, முதல் கல்பேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து முழுக்க முழுக்க தவறு. அவங்க வந்து மாயா பூர்ணிமா வந்து காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்றாங்க. மாயா பூர்ணிமா வலையில இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து விசித்ரா வந்து இருக்காங்க. அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்த மாதிரி விசித்ரா இன்னும் வெளியே வராம அப்படியே வந்து மாயா பூர்ணிமாவோடே இருக்காங்களா. அதான் அர்ச்சனா வெளியே வந்துட்டாங்களா மாயாவோட வலையில இருந்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வெளியே வரல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூல் சேஸா முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா காப்பாத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50 முழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து லெட்டர் மாதிரி டைப் பண்ணி போட்டிருக்காரு. இப்படி டைப் பண்ணும்போதே தெரியும் இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பிஆர் தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரியும் இந்த ஆள் வந்து ஒரு பிஆர்னு சொல்லி. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இப்போ பிரதீப்போட மனநிலை என்ன, பிரதீப் ஃபேன்ஸுடைய மனநிலை என்ன அப்படின்னா, விசித்ரா அந்த பேட்டி கொடுக்கவுமே இந்த பேட்டியை வந்து கொண்டாடுறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், ட்விட்டரில் பார்த்தாலே தெரியும், உண்மையாலுமே பிரதீப் ஃபேன்ஸ்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டியை, அர்ச்சனா பேட்டியை வந்து அவங்க கொண்டாடலை. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யார் பேட்டியும் கொண்டாடல. ஆனால் விசித்ரா பேட்டியை வந்து அவங்க கொண்டாடுறாங்க. அவங்க வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக நான் வந்து ஒரு போஸ்ட் கூட போடுறேன் பாருங்க. கிளியர் கட்டாக சொன்னாங்க அந்த ரூமில் அந்த பாத்ரூமில் வந்து தாப்பாலே இல்லைங்கிறத விசித்ரா தான் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதீப் உண்மையாலுமே அவர் யார், அவருக்கு வந்து பேச தெரியாது, அது வந்து விசித்ரா கரெக்டாக சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நல்லவன் இப்படியெல்லாம் வந்து விசித்ரா சொன்னதை அப்படியே கட் பண்ணி பிரதீப் ஃபேன்ஸ் வந்து போடுறாங்க. அப்போ பிரதீப் ஃபேன்ஸுக்கு வந்து எந்த சிக்கலுமே கிடையாதுங்க. விசித்ரா வந்து சொன்ன கருத்தில் எந்த சிக்கலுமே கிடையாது. கூல் சேஸ் தான் முதல் கல்பேட்டுன்னு விசித்ரா சொன்னதில் உண்மையாலுமே பிரதீப் ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த ஆளுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆள் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து செம்பு தூக்கணும், அர்ச்சனா பேர் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா விசித்ராவை அப்படியே அட்டாக் பண்ணி டீக்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த மோட்டிவில் பார்த்தீங்கன்னா வாண்டடாக சொல்கிறாரு. உண்மையாலுமே அந்த சீனில் வந்து முதல் கல்பேட் யார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். மாயாவும் கல்பிரேட் தான், பூர்ணிமாவும் கல்பிரேட் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. முதல் கல்பிரேட் யார்? கூல் சேஸ் காரணமே இல்லையா? அன்னைக்கு உரிமை குரல் தூக்குறதுக்கு கூல் சேஸ் வந்து காரணமே இல்லையா? கேட்டால் வந்து கூல் சேஸ் வந்து உரிமை குரலுக்கு ரெட் கார்டு வந்து தூக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அதான் இதுதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பைத்தியக்கார மனநிலையில் ஒரு பிஆர் ஒர்க் பண்ணுறது இதுதான். விசித்ரா அப்படி தெளிவாக சொன்னாங்க அப்படின்னா அதாவது அந்த பிரச்சனை சாதாரண முடிஞ்சிருக்க வேண்டியது. இந்த ஆள் கூல் சேஸ் தான் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் என்னை எங்கள் அம்மா பற்றி தவறாக பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அதை பெருசாக்கி அதை ஒரு பூதாகாரமாக விஷயமா வெளியே வரும்போது தான் அப்புறம் எல்லாம் சேர்ந்து அது ஒரு உரிமை குரல் ரெட் கார்டுக்கு வந்து போச்சுங்கிறது அப்பட்டமான ஒரு உண்மை. அப்போ கூட வந்து பிரதீப் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூல் சேஸ் திட்டியிருப்பார். நீ எல்லாம் வந்து ஒரு மனுஷனாடா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து கூல் சேஸை தான் திட்டியிருப்பார், கேவலமாக திட்டியிருப்பார். அப்போ அதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. கூல் சேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்குனது, இல்லைன்னா அது 10ஓட 11 ஒரு பிரச்சனையாக போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை அது சம்மந்தமே இல்லை கூல் சேஸுங்கிறேன். அப்போ தெரியலைங்களா, இது வந்து தெரியல. இந்த ஆள் வந்து ஒரு அர்ச்சனாவோட பக்கா பியான்னு சொல்லி நான் ஏற்கனவே இந்த ஆள் வீடியோ போட்டிருக்கேன். தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கு அப்படி ஒரு செம்பு தூக்குறாப்புல, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது சர்க்கரையை வந்து ஒளிச்சு வச்சுட்டு சர்க்கரையை வந்து தின்னுட்டாங்க விசித்ரா, கேமராவில் பதிந்த கொடூரம் அப்படின்லாம் சொல்லி இந்த ஆள் தான் இப்போ வீடியோ போட்டாது. அதுவும் தப்பு, பொய், அது ஃபேக் வீடியோ. அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணி போட்டோன்னே அதை வந்து டெலீட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு கேம் இருக்கு இல்லையா, அதில் வந்து விசித்ரா தான் சுரண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆள் ஒரு ஃபேக் வீடியோ போட்டார். அதை நம்ம வந்து இல்லை அது ஃபேக் வீடியோ அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னோடனே அதை வந்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டார். உண்மையாலுமே வந்து இந்த ஆளாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து தகுதியே இல்லைங்க. எது நேர்மை, எது உண்மை, எது போய் அப்படி பேசணும், விருப்பு வெறுப்புலாம் பேசணும். இப்போ நம்ம தான் நேற்று கூட பிரதீப் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி திட்டியிருக்கோம், அதுக்கப்புறம் பிரதீப் வந்து ஆதரிச்சிருக்கோம். ஆனால் பிரதீப் மேலே என்ன தவறு இருக்கோ தவறை சுட்டி காட்டணும். அவர் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொன்னால் அது சொல்லணும். அதே மாதிரி அர்ச்சனா மேலே ஏதாவது தவறு இருக்குன்னா தவறுன்னு சொல்லணும், தவறு இல்லைன்னா தவறு இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இவருக்கு என்னென்னா அர்ச்சனாவோட பிஆரில் இவர் விசித்ரா எவ்வளோதான் கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சா கூட அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருட்டு கண்ணை மாதிரி உட்காந்துட்டு நம்ம எப்படியாவது பார்த்தீங்கன்னா விசித்ராவை தப்பாக பேசணும், கேவலமாக பேசணும், அசிங்கம் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காப்புல. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்டாகசம் ஷோவில் விசித்ரா தான் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து வம்புழுத்துட்டு விசித்ரா தான் தினேஷ் வம்புழுத்துட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. என்னென்ன உருட்டுறா பாருங்க, இந்த ஆள் எங்கேயா இருக்கிறேன், கனடாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல போல இருக்குது, உட்காந்துக்கிட்டு பொய்யா பேசுறது எப்படிடா அதெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிரதீப் ஃபேன்ஸ் கொஞ்சம் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. உண்மையாலுமே பிரதீப் ஃபேன்ஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இந்த நேரத்தில் விசித்ரா சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை அர்ச்சனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா? விசித்ரா தெளிவாக தன் கருத்தை வந்து வச்சிட்டாங்க. பிரதீப் வந்து நல்லவன், பிரதீப் உண்டான அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து வந்துருச்சு. அது வந்து அப்படி சொல்லி நான் பேசிட்டேன் அவன்கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பிரதீப் வந்து சீக்கிரம் தூங்கிடுவான், நானும் தூங்கிடுவேன், அவங்க தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல மாயாவுக்கு வந்து அவங்க செம்பு தூக்காமல் அவங்க வந்து டைரெக்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூம்களை வந்து தாப்பா இல்லை அப்படிங்கிற எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட விசித்ரா நேர்மையானவங்களா
இல்லை அர்ச்சனா நாடகக்காரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அவங்க வந்து நேர்மையானவங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு மேலே வந்து முடிவு பண்ணி யாருக்கு சப்போர்ட் பண்ணுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.